இமாம்களிடத்திலிருந்து படித்துக் கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம் இந்த சமூகத்திற்கு இன்றைய தேவையும் அதுதான். உலமாக்களை மதிப்பது, தம்முடைய கருத்தில் மாறுபட்டிருக்கக்கூடிய மாற்று கருத்து உள்ளவரை மதிப்பது, அவரிடத்திலே பணிவோடு அன்போடு பாசத்தோடு பேசுவது, அவரோடு அழகிய முறையில் நட்பு வளர்ப்பது, இல்மில் எவ்வளவு கருத்து வேறுபாடு பட்டிருந்தாலும் ஈமானுடைய தரத்தில் ஒரே தரம்தான் என்று மதிப்பது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பண்புகளை எல்லாம் எமக்கு தருவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய மரணத்துடைய நேரம் மிக முக்கியமான செய்தி. நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸ் ஏற்படுத்த வேண்டும். அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் மரணத்தை அடைகிறார்கள் 77வது வயதில். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் எப்போது பிறந்தார்கள்? ஹிஜ்ரி 241வது ஹிஜ்ரியில் மரணமாகிறார்கள். 77வது வயதில் மரணப்படுக்கையில் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் தன் தொழுகையை முடித்துவிட்டு அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய படுக்கையில் படுத்திருக்கிறார்கள். அப்போது மகானவர்கள் அருகில் இருக்கிறார்கள். தந்தையை பார்த்தால் விழிப்பில் செல்கிறார் அல்லது மறுபடியும் வருகிறார், விழிப்பில் செல்கிறார் மறுபடியும் வருகிறார், விழிப்பில் செல்கிறார் மயக்கமாகிறார். இப்படியே மாறி மாறி நிலைமை இருக்கிறது. சக்கராத்துடைய நேரம். தந்தை தம்மை விட்டு பிரிய போகிறார் என்பதை அப்துல்லா முடிவெடுத்து விட்டார்கள். அப்துல்லா இப்னு அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் முடிவெடுத்து விட்டார்கள். அப்போது திடீரென்ற ஏதோ ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். லா பஅத், லா பஅத், இன்னும் முடியவில்லை, இன்னும் முடியவில்லை, இன்னும் முடியவில்லை என்று. அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவரிடத்திலே கேட்டார்கள் அவருடைய மகன் அப்துல்லா, என் தந்தையே, எது இன்னும் முடியவில்லை, எது இன்னும் முடியவில்லை என்று சொல்கிறீர்கள்? அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், என் அருகிலே ஷைத்தான் இருக்கிறான், என் தலைமாட்டின் அருகிலே ஷைத்தான் இருக்கிறான். அவன் கூறுகிறான், என்னுடைய ஃபித்னாவை விட்டு நீ செல்லப் போகிறாய், என்னுடைய குழப்பத்தை விட்டு நான் உன்னை விடுவிக்கிறேன், என்னுடைய குழப்பம் உன்னை விட்டு சென்று விட்டது, நீ நிம்மதியாக இருந்து கொள் என்று ஷைத்தான் சொல்லுகிறான். ஆனால் நான் சொல்லுகிறேன், இன்னும் முடியவில்லை, இன்னும் முடியவில்லை என்று. அல்லாஹ் அக்பர். எதுவரை சொல்லுவேன்? என்னுடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறும் வரை நான் சொல்லுவேன், ஷைத்தானுடைய ஃபித்னா இன்னும் முடியவில்லை என்று. அல்லாஹ் அக்பர். ஷைத்தானுடைய ஃபித்னா, ஷைத்தானுடைய சூழ்ச்சி, அதுவும் குறிப்பாக மரணத்துடைய நேரத்தில் சாதாரணமானது கிடையாது. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஹ்யா வல் மமாத், மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், யா அல்லாஹ், வாழும் பொழுது ஏற்படக்கூடிய சூழ்ச்சியில் குழப்பத்தில் இருந்தும் மரணிக்கும் பொழுது வரக்கூடிய குழப்பத்தில் இருந்தும் என்னை பாதுகாத்து விடுகின்றேன் சொன்னார்கள். மரணிக்கும் பொழுது என்ன குழப்பம் ஏற்படும்? அஹ்மத் பின் ஹம்பல் சொன்னார்கள், இன்னும் முடியவில்லை உன் குழப்பம், இன்னும் முடியவில்லை, நான் உஷாராகத்தான் இருக்க வேண்டும், இன்னும் முடியவில்லை என்று கூறி இறுதி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை கூறி மரணித்தார்கள். அல்லாஹு அக்பர். ஷைத்தானை அஞ்சிக் கொள்ளுங்கள் முஃமின்களே. ஷைத்தான் சாதாரண எதிரி அல்ல. ஒரு மனிதனை வடிகெடுப்பதற்காக எந்த துறைகளை கையாள வேண்டுமோ அந்த துறைகளை கையாண்டு அவனை எப்படியாவது அல்லாஹ்விடத்திலிருந்து திருப்ப வேண்டும் என்று ஆசை கொள்பவன். அதிலும் குறிப்பாக மரணத்துடைய நேரம் அவனுக்கு கிடைத்த இறுதி வாய்ப்பு. அதை எந்த வார்த்தையை கொண்டாவது உறுதிப்படுத்துவான், எந்த வார்த்தையை உள்ளத்திலே ஏற்படுத்தியாவது குழப்பத்தை ஏற்படுத்துவான், அல்லாஹ்வை பற்றி தவறாக சிந்திக்க சொல்லுவான், குழப்பங்கள் சோதனைகள் வரும் பொழுது அல்லாஹ்வை பற்றி தவறான எண்ணங்களை ஏற்படுத்துவான். ஏன் அல்லாஹ் என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறான், ஏன் அல்லாஹ் எனக்கு இவ்வளவு துன்பத்தை கொடுக்கிறான், வேறு யாராவது உயிரை அல்லாஹ் எடுத்திருக்கலாமே, ஏன் அல்லாஹ் என் உயிரை எடுக்க வருகிறான் என்றெல்லாம் குழப்பங்களை ஷைத்தான் ஏற்படுத்த வருவான். மறுபடியும் மறுபடியும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை நான் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறேன். உங்களில் யாரும் மரணமாக வேண்டாம் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டே தவிர. ஏன் இந்த ஹதீஸை சொன்னார்கள்? வாழும் பொழுது அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டு வாழுங்கள், அது வேறு. ஆனால் மரணிக்கும் பொழுது அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டே தவிர மரணித்து விடாதீர்கள். 3 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் மரணிப்பதற்கு. அல்லாஹ் அக்பர். ஷைத்தானுடைய அந்த ஃபித்னா, அந்த சூழ்ச்சி வாழும் பொழுது பயங்கரமாக இருக்கும், அதைவிட மரணத்துடைய நேரத்தில் பயங்கரமாக இருக்கும். யாருக்கு அல்லாஹ் உறுதியை கொடுப்பான்? யார் ஈமானில், இல்மில், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில், குர்ஆனில், சுன்னாவில் உறுதி பெற்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உள்ளத்துடைய உறுதியை ஏற்படுத்தி அவர்களுடைய வாழ்வை அல்லாஹ் வெளிச்சமாக்குவான்.
கண்ணியத்துக்குரியவர்களே, அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவருடைய வாழ்வு எமக்கு தரும் பாடம் அதுதான். அவ்வளவு பணிவாளவர், இல்மை எவ்வளவு சுமந்தாலும் அவருடைய தோற்றத்தை பார்த்தால் அந்த ஊரிலேயே அவரை விட ஒரு ஏழை கிடையாது, அப்படித்தான் இருக்கும். எவ்வளவோ அரசவையிலிருந்து செல்வங்கள் கொட்டப்பட்டது, எந்த செல்வம் எனக்கு வேண்டாம், ஹதீஸ் இருந்தால் சொல்லுங்கள் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு ஹதீஸுடைய சனதை அறிவதில், அந்த ஹதீஸை மனனம் செய்வதில் ஷேக் அவர்களுடைய ஹதீஸுடைய மனநத்தை பற்றி சொல்கிறார்கள். அவருடைய மகன் அவர்கள், என்னுடைய தந்தை 1 மில்லியன் ஹதீஸை மனனம் செய்திருக்கிறார். அல்ஃப் அல்ஃப், எல்லா ரிவாயத்தையும் சேர்த்து தன் மகனிடத்திலே போட்டி போடுவார்கள். மகனே, நீ என்ன ஹதீஸை வேண்டுமானாலும் கேள், ராவியை சொல், அந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது என்று சொல்கிறேன், அந்த ஹதீஸை சொல், ராவியை சொல்கிறேன். அல்லாஹ் அக்பர். அவ்வளவு தேர்ச்சி பெற்றவர், ஆனால் அவ்வளவு பணிவானவர். தெருக்களில் இழுத்து வரப்பட்டார், பயப்படவில்லை, கவலை கொள்ளவில்லை. அடிக்கப்பட்டார், துன்புறுத்தப்பட்டார், ஈமானில் உறுதி கொண்ட, இல்மில் கொண்ட, அக்கீதாவில் உறுதி. வருகின்ற ஃபித்னாக்களை எல்லாம், சோதனைகளை எல்லாம் தன்னுடைய உறுதியால், பொறுமையால் வெளிப்படுத்தி அதை எதிர்த்தார். அஹ்மத் பின் ஹம்பல் சாதாரண இமாம் அல்ல, சாதாரண இமாம் அல்ல. அவருடைய கிதாபை வாசித்து பார்த்தால் நமக்கு தெரியும், உஸூல் சுன்னாவை. சாதாரண இமாமாக இருந்திருக்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை அந்த நூற்றாண்டில் தேர்ந்தெடுத்து பிறக்க வைத்திருக்கிறான், அப்படித்தான் தெரியும். வரக்கூடிய ஆரம்ப காலத்தில் வந்த எல்லா ஃபித்னாக்களையும், அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத் பிறந்த அந்த ஆரம்ப காலத்தில் வந்த எல்லா ஃபித்னாக்களுக்கும் முடிவாக ஷேக் அவர்களுடைய ஃபத்வா இருந்தது. ஆரம்ப காலத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்து அனுப்பி அந்த ஃபித்னாக்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஒரு முடிவை வெளிப்படுத்தினார். அவ்வளவு ஹதீஸின் மீது ஆர்வம் உள்ளவர். சாதாரண விஷயம் அல்ல பயணம் செய்வது. நமக்கு 7 மணிக்கு இங்க வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு, வீட்டில இருந்து கார்ல கிளம்பி வர்றதுக்கு. அல்லாஹ் அக்பர். யமனுக்கு, பாரிஸுக்கு, பகதாதிற்கு, மக்காவிற்கு, மதீனாவிற்கு நடந்து செல்வார் ஹதீஸை தேடுவதற்காக. ஆனா அந்த அஹ்மத் பின் ஹம்பல் இன்னைக்கு மதிக்கல மக்கள். சாதாரண விமர்சனம் செய்யலாம், சாதாரணமா. அவ்வளவு தியாகம். இன்றளவும் அவர்களுடைய பெயரை நினைவு கூறுகிறோம். அவருடைய பெயருக்கு பின்னால் ரஹீம் அல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு இரக்கம் காட்டட்டும் என்று சொல்கிறோம். அவருடைய கிதாபுகளை வாசித்து பலன் பெறுகிறோம். இதுவெல்லாம் எதை காட்டுகிறது? அல்லாஹ் அவருடைய அமலை அங்கீகரித்து விட்டார் என்பதை காட்டுகிறது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அவருடைய செயல்களை ஏற்றுக்கொண்டு விட்டான். அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக பட்ட தியாகம், மார்க்கத்திற்காக பட்ட கஷ்டம், அதை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான். சாதாரண அங்கீகரிப்பு மிக பலமானதுதான். அதற்கு பின்னால் இருந்த தியாகங்கள் அவ்வளவு உறுதியானது. தியாகங்கள் இல்லாமல் அந்த பலனை பெற முடியாது. தியாகங்கள் இல்லாமல் அந்த அங்கீகரிப்பை பெற முடியாது. தியாகங்கள் இல்லாமல் அந்த இல்மில் தேர்ச்சி பெற முடியாது. தியாகங்கள் இல்லாமல் அந்த ஹதீஸோடு அவ்வளவு ஒன்ற முடியாது. தியாகங்கள் இல்லாமல் அந்த ஹதீஸுடைய விளக்கங்களை கொடுக்க முடியாது. தியாகங்கள் இல்லாமல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய ஒரு சொல்லை கூட விளக்க முடியாது. அவ்வளவு உறுதியானது தியாகம். அந்நியத்துக்குரியவர்களை நாமெல்லாம் நம்ம செய்யக்கூடிய தியாகங்களை எல்லாம் பெரிதாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். வாரத்துக்கு ஒரு முறை போய் நான் கல்வி வகுப்புல கலந்து கொள்றேன், எவ்வளவு பெரிய தியாகம் தெரியுமா? நான் மார்க்கத்தை படிக்கிறேன் நம்ம சொல்லிக்கிறோம். வாழ்நாளை கழித்தார்கள் மார்க்கத்திற்காகவே. அவர்கள் பயணம் செய்யவில்லை தொழிலுக்காக எம்மை போன்று. அவர்கள் நேரங்களை கழிக்கவில்லை. ஒரு 24 மணி நேரத்தில் 15 மணி நேரம் உலகத்திற்கு கொடுத்து விட்டு ஏதோ ஒரு மணி நேரத்தை மட்டும் மார்க்கத்திற்காக தன் வாழ்நாள் முழுவதும் தூக்கத்தை மறந்து, உணவை மறந்து, அத்துணை வாழ்வையும் தியாகம் செய்தார்கள். இல்மிற்காக மட்டும், ஹதீஸுக்காக மட்டும். எல்லா இமாம்களையும் எடுத்துக்கொள்ளும். எல்லாம் ஏதோ ஒரு வாரம் உள்ள நம்மள மாதிரி உலகத்துக்கு உழைச்சிட்டு பயானுக்கு பிரிப்பரேஷன் பண்றதுக்காக ஹதீஸ் எடுக்கல, பயான் மக்களுக்கு சொல்றதுக்காக ஹதீஸ் திரட்டல. தன் வாழ்வை மாற்றுவதற்காக, மக்களை சீர்படுத்துவதற்காக, அல்லாஹ்வுடைய கூற்றை இந்த பூமியில் நிலைப்படுத்துவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தையை செவிமடுத்து, உயிரோடு இருக்கும் பொழுது இந்த வார்த்தையை செவிமடுக்க முடியவில்லை, மரணித்ததற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையை பாதுகாத்து உலக மக்களுக்கு எடுத்து வைக்க வேண்டும் என்பதற்காக வாழ்வை அளித்தவர்கள் மாம்கள். சாதாரண தியாகம் அல்ல. அதனால்தான் சொல்கிறோம், எம்முடைய அறிவு, எம்முடைய சிந்தனை, எம்முடைய தெரிவு, எம்முடைய தெளிவு இதை விடவெல்லாம் சிறந்த தெளிவாகத்தான் அவருடைய தெளிவு இருக்கும். ஏன் 2 நாளைக்கு ஒரு முறை ஏதோ பிரிப்பரேஷனுக்காக நீ மார்க்கத்தை படிக்கிற, அவங்க வாழ்க்கை ஃபுல்லா மார்க்கத்தோட வாழ்ந்தவங்க.
இரவு தூங்கும் பொழுது ஒரு ஹதீஸ் நினைச்சு அந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுங்கிறதுக்காக இரவு கழிச்சவங்க நம்ம நாளைக்கு அந்த பிசினஸ் எப்படி நடக்கும், அந்த கோடி எப்படி இங்க கொண்டு வரலாம், அவனை எப்படி மாத்தி நம்ம பிசினஸ்ல கொண்டு வரலாம் நம்ம பிளான் பண்ணிட்டு உட்கார்ந்துருப்போம். ரைட்டு, நம்ம வாழ்க்கைக்கு அவங்க வாழ்க்கைக்கு உள்ள வித்தியாசம். அவ்வளவு தியாகங்கள் துன்பங்களை பட்டு அவர்கள் அடைந்த இடம் அது. ஏதோ தியாகங்களை செய்து அதையும் முழுமையாக செய்யாமல் நாம் அடையக்கூடிய இடம் ஏதோ. அல்லாஹ் பாதுகாப்பானாக. விழிப்பு பெறுவோம், எல்மில் ஆர்வம் காட்டுவோம், எல்மை கற்றுக்கொள்வதில் ஆர்வத்தை ஏற்படுத்தி எல்மை மனனம் செய்வதில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை கேட்க வேண்டும். குர்ஆன் என்ன சொல்கிறது என்பதை கேட்க வேண்டும். ஹதீஸ் அதனுடைய விளக்கம் என்ன சொல்கிறது என்பதை கேட்க வேண்டும். அந்த மார்க்கத்தை முறையாக படித்து என் பிள்ளைகள் என் தலைமுறைகள் இவர்களுக்கெல்லாம் இந்த இல்மை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக எம்மை மாற்றி பிறரையும் மாற்றுவதற்காக இல்மை தேடுவதற்கு இந்த வகுப்புகளில் கலந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் மூலமாக எமக்கு இல்மில் தெளிவை ஏற்படுத்துவான். இதோடு மட்டும் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய வாழ்வை நாம் முடிக்கவில்லை. இன்ஷா அல்லாஹ் வருகின்ற வகுப்புகளில் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் உஸூல் சுன்னாவை படிக்கும் பொழுதெல்லாம் அவருடைய வாழ்வில் வரக்கூடிய நிகழ்வுகள் எம்மை தொட்டு செல்லும். இன்ஷா அல்லாஹ் அந்த நிகழ்வுகள் தரக்கூடிய பாடங்களை ஒவ்வொன்றாக அந்த வகுப்புகளில் பார்ப்போம். இது சுருக்கமான அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் யார் என்பதை தெளிவுபடுத்துவதற்கான ஒரு சிறு உரைதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளால் மீண்டும் நாம் ஒன்றிணைவதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. கற்ற இல்மை கேட்ட வார்த்தைகளை வாழ்வில் செயல்படுத்தி அதன்படி நம்முடைய மரணம் வரை உறுதியாக இருப்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.